வணக்கம் மக்களே, இன்றைக்கி எங்கள் ஊரில் வந்து செடல் திருவிழா. மாலை 5 மணி அளவில் வந்து பக்தர்கள் எல்லாம் செடல் போட்டுக்குவாங்க. மதியம் 12 மணி அளவில் என்ன பண்ணுவாங்கன்னா, போத்தராசா சுவாமி இப்போ அவர் வேஷம் போட்டுக்கிட்டு வராருல்ல, அவர் வந்து இந்த போத்தராசா வேஷம் போட்டுக்கிட்டு ஊரை சுற்றி கோழி கெடாலாம் வேண்டுதல் இருக்கிறவங்க கொடுப்பாங்க. அதை வந்து இவர் வாயாலே கடித்து தூக்கி போட்டுக்கிட்டு வருவார். இப்போ இவர் வந்து கோவிலை சுற்றி வந்து அவங்களோட தாத்தா நினைவிடம் இங்கே இருக்குது. இப்போ போகிறாருல்ல, அங்கே வயல்காட்டில் வந்து அவங்களோட தாத்தா சமாதி இருக்குது. அவங்க தாத்தா சமாதியில் வணங்கிக்கிட்டு அவர் வருவார். இப்போ வந்து இந்த வேஷம் போட்டு வராருல்ல, நாங்களாம் சின்ன வயசில் இருக்கும்போது இவர் கிட்டே போக மாட்டோம். இவர் வராருன்னா ரொம்ப தூரமாக ஓடி பயந்துக்கிட்டு இருப்போம். ஆனால் இப்போ இருக்கிற குழந்தை பிள்ளைலேருந்து பயந்தே இல்லை போல், எல்லாமே இவர் கூட வராங்க. இப்போ இவர் எங்கே போயிட்டு இருக்கான்னு பார்த்துட்டிங்கன்னா, எங்கள் ஊரில் வந்து நாட்டாமை, அதாவது நாட்டாமைக்கார வீட்டில் தான் ஃபஸ்ட்டு கெடா வந்து கொடுப்பாங்க. அந்த கெடாவை வந்து இவர் வந்து வாயாலே கடித்து தூக்கி போடுவார். பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட்டு கெடா நாட்டாமைக்கார வீட்டில் கொடுக்குறாங்க. அந்த கெடாவை இவர் கடித்து இப்போ கடிக்க போகிறாரு பாருங்கள். இதை பார்க்கறதுக்கு வந்து சுற்று வட்டார பகுதியிலேருந்து நிறைய மக்கள் வந்து இது வருவாங்க. ஏன்னா இது தமிழ்நாட்டில் ஒரு வினோதமான திருவிழா. இது பாருங்கள், இப்போ ஆட்டை கடிச்சிட்டாரு, அதை தூக்கிட்டு போயிட்டு போட்டுடுவார். பாருங்கள் எவ்வளோ மக்கள் வந்து இதை பார்க்கறதுக்கு வந்து இருக்காங்க. அதே போல் பக்தர் வேண்டுதல் இருக்கிறவங்க வந்து கோழி கொடுப்பாங்க. அந்த கோழியும் இவர் அப்படியே வாயால் கடிப்பாருங்க. அப்படியே வாயாலே கடித்து தூக்கி வீசுவார். யாராவது பக்கத்தில் இருக்கிறாங்க, பக்கத்தில் ஓடி அப்படியே தூக்கி வீசுவார். பாருங்க, அவர் வேஷம் போட்டுக்கிட்டு எப்படி கடிச்சு தூக்கி போகிறாருன்ட்டு. கோழி பறக்குதுங்களா? இந்த கோழி கெடாலாம் கடித்து தூக்கி போகிறது வந்து ஒருத்தர் வந்து அதை எடுத்துக்கிட்டு சேகரிச்சுக்கிட்டு வருவார். அதை வந்து கோவில் இறுதியாக ஊர் சுற்றி கடித்து முடிச்சுட்டு வந்த பிறகு இறுதியாக வந்து ஏலம் விடுவாங்க. அது யார் வேணாலும் ஏலம் கேள்வி கேட்டு எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டில் போயிட்டு அதை சமைச்சு சாப்பிடுவாங்கங்க. பெண்கள் இருந்து எல்லாருமே அவங்களோட வேண்டுதல் இருக்குது, அதனால் வந்து கோழி வந்து அவங்க கொடுக்குறாங்க. அவர் வந்து இப்போ அதை வாங்கி அப்படியே வாயாலே கடித்து அப்படியே தூக்கி போடுவாருங்க. இப்போ நம்ம ஊர் சுற்றி ஆடையும் கோழியும் கழிச்சிட்டு வருவாங்க. வாங்க நம்ம அதை பார்க்கலாம். வணக்கங்களே, என் பேர் தான் கித்தீஷு. எங்கள் ஊரில் திருவிழா, கோழி திருவிழா, கோழி சுற்றி கரிச்சினே வருவாங்க. பார்க்கறதுக்கே பயமாக இருக்கும். யார் யார் கூட்டமாக நிற்கிறாங்களோ அங்கே போய் தூக்கி போடுறாங்க. வாங்க பார்க்கலாம்.
உங்கள் 2 பேரும் போட்டுருங்க வாங்க. போடா.